கம்மிதான். இவ்வளோ கூட்டத்தில் நம்ம லைனில் போய் எங்கே லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட தெரியல. கூட்டம் பாரு அல்லுடு, சரியான கூட்டங்க. காலையிலையும் சாப்பிடல, மதியம் சாப்பிடல. ஏன் எதனால என்னன்னு எனக்குன்னு தெரியல. அந்த லைன் எதுக்கு நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்கு வைப்பு இருக்கு. கோயிலுக்குன்னு போயிட்டு வந்தோம்னா என்ன இருக்குது இல்லையே செருப்பு தான் பார்க்குற ஃபர்ஸ்ட்ல. வரவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் சேஃபாக போவோம். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா மன்னூரில் இருக்க ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோவில் பார்த்திங்கன்னா, மன்னீஸ்வர சுவாமி திருக்கோவில். அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் சரி போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கிளம்பிட்டோம். சரி ஓகேங்க, நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன். அந்த கோயிலோட வரலாறையும் பார்த்திங்கன்னா நான் பைக்கில் போக உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க போகலாம். இந்த கோயிலோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மன்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் தாங்க. இந்த கோயில் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்ச ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர மன்னர்கள்லாம் இருந்த காலத்தில் அவர் அங்கே வந்து விவசாயம் தான் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே உழுதுட்டு இருக்க ஒரு உழுவன் பார்த்தீங்கன்னா குழி தோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கிழங்குலேருந்து ரத்தமாக வந்துருக்கு. என்னடா கிழங்குலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து தோண்டிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தோண்ட தான் பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருந்திருக்கு. அதோட உருவம் பார்த்தீங்கன்னா பறவை ரூபத்தில் இருந்திருக்கு. அப்போ தான் முடிவு பண்ணி சேரம் மன்னன் வந்து இது ஒரு கோயிலாக கட்டியிருக்காரு. கோயிலுக்கு வந்துட்டாங்க. இரு இல்லை அதுக்குள்ளே போயிடும் பார்த்துக்கலாம். சிவனை பார்க்கறதுக்கு ஆனால் உள்ள இருக்கிற நம்ம சிவன் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் சிவன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. சிவனை பார்க்க முடியுமான்னு கேட்குறியா? சிவனை பார்க்க முடியாது, வாய்ப்பு கம்மி தான். இவ்வளோ கூட்டத்தில் நம்ம லைனில் போய் எங்கே லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட தெரியல. சிவா இங்கே சாமி போகலாம். தங்கத்தேர் நானும் இங்கே தான் இருக்கிறேன். நான் பார்த்ததே இல்லை பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். தங்கத்தேர் மக்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் தங்கத்தேர் பார்க்குறேன். தங்கத்தேர் பார்க்க பார்த்தாலும் கூட்டம் தான், சரியான கூட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார், அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவனையா இருக்கார். சிவனையா பார்த்தீங்கன்னா போய் சாமி கும்பிட்டுருந்தோம். சரியான கூட்டம். வெளியே நின்று சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிள்ளையார் கும்பிட்றதுக்கு வந்துருக்குங்க. ஓகே வாங்க நம்ம அப்படியே இன்னொரு கலகலன்னு இருக்குதுங்க. சரி ஓகே, இங்கே பாரு, இங்கே ஒரு லைன் போகுது, அங்கே ஒரு லைன் போகுது. பார்க்குற பக்கம்லாம் லைனாக போகுது. கூட்டம் பாரு அல்லுடு, சரியான கூட்டங்க. இதுல பெரிய வண்டி எதுவும் மாறதில்லை. சிவராத்திரி தான். மன்னூர் சரியான கூட்டங்க. இன்னும் தேர் திருவிழா மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க, நாங்கள் அப்படியே கீழே போயிட்டு சாப்பிடும் போது கன்வியூ பண்ணுறேன். சிந்திக்காரன் கூட ஒரு பொண்ணை கை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு நச்சுன்னு போயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு லைன் நின்றுக்கிறோம். ஓஜி சாப்பாட்டு லைன் 1 கிலோமீட்டருக்கு அது பக்கம் நிற்க மாட்டிருக்குது. சரியான கூட்டங்க. ஆனால் உண்மையாக செம்ம கூட்டம். நம்ம பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் சரியான ஒர்க்கு. காலையில் சாப்பிட்டது இந்த பையப்புள்ள காலையிலையும் சாப்பிடல, மதியம் சாப்பிடல. எதனால என்னன்னு எனக்குன்னு தெரியல. ஆனால் சிவன் விரதம் இருக்க சொல்லிட்டார் அடுத்து.
சாப்பிட கூட நேரம்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வேளை சாப்பிடாம ஒரு சாப்பாடு இப்போ கையில் கொடுத்ததுமே ஒரு மாதிரி அது ஒரு தனி ஃபீல் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். கேசரியோடு கொடுத்துருக்காங்க. கேசரி, அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு பின் அப்படியே நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதான். சரியான கூட்டங்க. சாப்பாடு சாப்பிட்றது கூட அவ்வளோ கூட்டங்க. எங்கே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிற ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நிற்கிறாங்க. இவ்வளோ இருந்து நிற்கிறாங்க. இவ்வளோ தூரம் நிற்கிறாங்க. ஓகேங்க, நாங்கள் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இங்கே ஒரு லைன் பாருங்கள், சரியான லைன் நிற்கிதுல்ல. அது அந்த கடைசி வரைக்கும் அந்த லைன் நிற்கிது. அந்த லைன் எதுக்கு நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்கே எவ்வளோ பெரிய லைன். அப்போ சாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய லைன் இருக்கும். சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டு தூங்குறதுல இன்னைக்கு சிவராத்திரி அப்படியே இப்படி பார்த்தா இதுதான்டா சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எனக்கும் இருக்கு, ரொம்ப வைப்பா இருக்கு. போலீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. தீயணைப்பு வண்டியும் இருக்கு. சேஃப்டி மஸ்ட்டு இல்லை ப்ரோ. இந்த கோயிலுக்குன்னு போயிட்டு வந்தோம்னா என்ன இருக்குது இல்லையே செருப்பு தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட்ல. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. இங்கே என்ன இருக்குது இல்லையே பார்ப்பாம செப்பல் தெரியாம. ஆக்சுவலாக நான் ஒரு ஃபன்னான செப்பல்லே ஃபன் ஒன்று நடந்திருக்கேன் எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோயில் வந்து ஒரு கோவில் நம்பிக்கை போயிருக்கேன். நம்ம செப்பலே அது வேலைக்காகாதுங்க, வீட்டில் போட்டு சுற்றுற செப்பல். அந்த செப்பல் பார்த்தீங்கன்னா கொள்ளையில் விட்டுருக்கிறேன். இந்த வேலைக்காக செப்பலை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்கான். அது அதை பார்த்து மனசே விட்டேங்க செப்பல். அதையும் எடுத்துகிட்டு என்னடா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதே மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச இடமாகட்டும், எனக்கு தெரிஞ்ச இடம்னு இல்லைங்க, இப்போ வந்து ரீசெண்டாகவே இப்போலாம் நிறையா பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் அதிகமாகிட்டு இருக்குது. பைக் ஆக்சிடெண்ட்டு. அந்த பைக் ஆக்சிடெண்ட் ஆகிற எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த சின்ன சின்ன பசங்களாக தானே ஆகிறாங்க. இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கவங்க, இந்த காலேஜ் போயிட்டுருக்காங்க, அவங்க தாங்க இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஆக்சிடெண்ட் ஆகுறதே அவங்க அந்த மாதிரி பசங்க தாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறையா நடந்துருச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியலையோ அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் நான் என்னங்கிறேன்னா, எல்லாத்தினாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரிலங்க. பட் இருந்தாலும் நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணுங்க. பைக் எப்போ வேணால் வாங்கலாம், அது பிரச்சனையே இல்லை. பட் உசுருங்கிறது சரி. ஓகேங்க, எல்லோரும் பைக்கில் போனாலும் சரி, என்னவோ எதுவாக இருந்தாலுங்க, இப்போ வந்து பைக்கு காரு எப்படி சொல்லலை, நம்ம எப்படி போனாலுமே கொஞ்சம் சேஃபாக போங்க. காலங்கள் கெட்டுருச்சுங்க. நீங்கள் நேராக போனாலும் வரவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் சேஃபாக போங்க, மெதுவாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இந்த வீடியோ இத்தனை முடிச்சுக்கலாம். இன்னொரு நாள் வீடியோ சந்திக்கிறேன். இத்தனை விடைபெறுது உங்களை SSK தமிழ். எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க, சிரிப்போட தான் முக்கியம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாட்டா பாய்.